தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஜோசப் விஜயிடம் திருமாவளவன் கெஞ்சினார். ஜோசப் விஜயிடம் திருமாவளவன் கெஞ்சினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தை ஜோசப் விஜய் ஆரம்பித்த பிறகு அனைத்து கட்சி வாக்கு வங்கிகளிலும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. இதை யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாது. திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி எந்த கட்சியுமே எதிர்பார்த்திருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் ஸ்மார்ட்டாக பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டே அவங்க ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. அதுதான் உண்மை. திமுக 1000 ரூபா கொடுத்துச்சு, 1500 திமுக கொடுத்துச்சு, அதிமுக 1000 ரூபா கொடுத்துச்சு. 2 பேர்த்துலையும் காசை வாங்கிட்டு 2 பேர்த்துக்கும் ஓட்டு போடாமல் விஜய்க்கு ஓட்டு போட்டு போயிட்டாங்க. அதான் நடந்து முடிஞ்ச தேர்தல். ஆக இனி வருகிற தேர்தலில் காசு கொடுத்தா நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க, காசு கொடுத்தாலும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறத திமுக, அதிமுக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக இனி அடுத்து நடைபெறுகிற எந்த தேர்தலையும் திமுக, அதிமுக இனிமேல் காசு கொடுக்க மாட்டாங்க. இந்த தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்டது பொதுவாக குட்டி கட்சிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. என்னன்னு கேட்டிங்கன்னா, தேமுதிக, மதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட பல கட்சிகள், அடுத்ததாக சாதி கட்சிகள், இந்த கட்சிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சிகளுடைய வாக்கு வங்கியை அபகரித்து கொண்டது. அதனால தான் இன்னைக்கு திருமாவளவன் கூட, விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் கூட விஜயை ரொம்ப தாக்கி பேசினாப்புல. தன்னுடைய கட்சி கரைஞ்சி போயிடக்கூடாது, தன்னுடைய கட்சியில் எந்த ஒரு வாக்கு வங்கியில் பாதிப்பு வந்துடக்கூடாது, நம்ம கட்சியை சார்ந்தவங்க விஜய் கட்சிக்கு போயிடக்கூடாது அப்படின்ட்டு அடிக்கடி என்ன சொன்னாப்புல, பாரதிய ஜனதா கட்சி பெற்றெடுத்த குழந்தை விஜய், ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தை விஜய் அப்படின்னே சொன்னாப்புல. சீமானும் விஜயும் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தை அப்படின்னு சொன்னாப்புல. உண்மையிலே அவர் தான் ஆர்எஸ்எஸ்காரர், அது வேறு விஷயம். திருமாவளவன் தான் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர், பக்கா ஆர்எஸ்எஸ்காரர், இது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தை விஜய் அப்படின்னாரு. அடுத்து திமுக ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி பாரதிய ஜனதா கட்சியால் களமிறக்கப்பட்டவர் தான் விஜய் அப்படின்னாரு. திமுகவை வீழ்த்துகின்ற அளவுக்கு விஜய் வளரவில்லை அப்படிலாம் அப்படியே விஜய்க்கு ஒரு எதிர்மறையான ஒரு தோற்றம் வரும். விஜய் பக்கம் ஓட்டுகள் போயிடக்கூடாது அப்படின்னு அப்படி பிடிச்சி தடுத்து பார்த்தாப்புல. ஆனால் தேர்தல் அப்படியே சுனாமி மாதிரி அடிச்சுட்டு போயிடுச்சு. மொத்தம் 8 தொகுதியில் போட்டிக்கிட்டு 6 தொகுதியில் படுதோல்வி அடைஞ்சிட்டாப்புல. அந்த 2 தொகுதி திண்டிவனம் தொகுதியில் கூட 600 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காங்க. ஆக விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. அந்த விடுதலை சிறுத்தை கட்சி வாக்குகள் அனைத்தும் இந்த முறை தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிடுச்சு. திமுக கூட்டணிக்கு போகலை, விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் போகலை. அதான் வேறு விஷயம். ஆக தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்டது விடுதலை சிறுத்தை கட்சியுடைய வாக்கு வங்கியில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. தேர்தல் முடிவு வந்துச்சு. தேர்தல் முடிவு வந்த பிறகு விடுதலை சிறுத்தை கட்சியில் சேர்ந்த நிறைய மூத்த தலைவர்கள் பலர் தற்பொழுது திமுக, தமிழக வெற்றி கழகம் இந்த 2 கட்சியிலையும் இணைய ஆரம்பிச்சிருக்காங்க. வெளிப்படையாகவே பார்த்தோம்னா பனையூர் பாபு திமுகவில் போய் சேர்ந்துட்டாப்புல. ஆனால் மறைமுகமாக விடுதலை சிறுத்தை கட்சின்னு சொல்லாமல் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த பிரமுகர்கள் சாரையாக தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆக தன்னுடைய வாக்கு வங்கி சரியக்கூடாது அப்படிங்கிறக்காக வேண்டி, விஜய் பக்கம் போயிடக்கூடாதுங்கிறக்காக வேண்டி விஜய்க்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார் திருமாவளவன். தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் பங்கு பெற்றார். ஆனால் விஜய் என்ன பண்ணாப்புல, விடுதலை சிறுத்தை கட்சி வாக்கு வங்கியை உடைக்கணுங்கிறக்காக வேண்டி பறையர் சமூகத்தை சார்ந்த 6 பேர்த்துக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாப்புல. இது விஜய்க்கு திருமாவளவனுக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்துருக்கு. பறையர் சமூகத்தை சார்ந்த 6 பேர்த்துக்கு தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் இடம் கொடுத்தது மூலமாக விடுதலை சிறுத்தை கட்சி வாக்கு வங்கியை சுக்குநூறாக விஜய் உடைச்சிருக்காப்புல. வேறு வழி இல்லாமல் இன்னைக்கு விஜய் பக்கம் சேர்ந்துக்கிட்டு விஜய்க்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்காப்புல திருமாவளவன். இந்த திருமாவளவன், வன்னியரசு, சிந்தனை செல்வன், ரவிக்குமார் இவங்களோட உட்காந்து ஆலோசிக்கப்போ நம்ம கட்சியை சார்ந்தவங்க இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு போகிறாங்க, நம்ம கூட்டணி கட்சியாக இருக்கிறோம், அதை தடுக்கணும், தமிழக வெற்றி கழகத்துக்கு போனாங்கன்னா நம்ம கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்ட்டு விஜய்கிட்ட போய் சொல்லலாம்னு இருக்காங்க. என்ன சொல்லலாம்னு இருக்காங்கன்னா, நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சுருக்கோம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவங்களை
உங்கள் கட்சியில் சேர்க்கக்கூடாது, விடுதலை சிறுத்தை கட்சியிலேருந்து வெளியேறி தமிழக வெற்றி கழகத்தில் சேர்றோம்னு சொல்லி யாராவது வந்தால் நீங்கள் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விஜய்கிட்ட சொல்லியிருக்காங்களாம். ஆனால் விஜய் கண்டுக்கலை அப்படிங்கிறாங்க. திருமாவளவன் சொல்லி பார்த்துருக்காப்புல, நாங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் கூட்டணியில் இருக்கோம். அப்படி இருக்கும்போது கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவங்க தமிழக வெற்றி கழகத்தில் சேர வந்தாங்கன்னா நீங்கள் சேர்க்காதீங்க, எங்ககிட்ட திருப்பி அனுப்பிடுங்க, வேறு எந்த கட்சியை சேர்ந்தவங்க வேணாலும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு திருமாவளவன் கெஞ்சிருக்காப்புல. விஜய் ஒன்றுமே பதில் சொல்லலையா. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய மூத்த தலைவர்கள் பலர் கட்சியிலிருந்து விலகி சாறை சாறையாக தமிழக வெற்றி கழகத்தில் சேர்றாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியோட வாக்கு வங்கியை தமிழக வெற்றி கழகம் அபகரித்து விட்டது என்பதுதான் உண்மை.